சொன்ன வாக்கை நினைந்து இன்னும் வர என்ன தாமதம் செல்லுமோ சொன்ன வாக்கை நினைந்து அடியேன் உந்தன் பாதம் பணிந்து வந்தேன். ஓ எந்தன் பூமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ. ஓ எந்தன் பூமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவைகள் என்கிறதான தலைப்பின் கீழாக இரண்டாவது பகுதியை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த நாளிலே இதே தலைப்பின் கீழாக முதல் பகுதியை நாம் தியானித்திருக்கிறோம். அதில் முன்னுரையான சில காரியங்களையும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய 3 மிகவும் முக்கியமான காரியங்களை குறித்து கடந்த செய்தியிலே நாம் தியானித்திருக்கிறோம். முதலாவது, சபையில் இருக்கிற சக விசுவாச பிள்ளைகளை நாம் எப்படி நடத்துகிறோம் என்கிறதற்கான ஒரு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது இருக்கும். How we treat other believers. விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவர்கள், விசுவாசத்திலே பலம் உள்ளவர்கள் என்று எல்லா தரப்பும் கலந்திருக்கிறதான திருச்சபையின் ஐக்கியத்திலே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற சக சகோதரர்களை எப்படி நாம் கையாளுகிறோம், அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்த ஒரு கணக்கு ஒப்புவித்தல். இரண்டாவதாக, சபையிலே ஆண்டவர் நமக்கு மேலதாக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அதிகாரங்கள், கண்காணிகள், மூப்பர்கள், அவர்களுக்கு நாம் எந்த விதத்திலே அந்த அதிகாரத்திற்கு கீழ்ப்படுகிறோம் என்பதற்கான ஒரு கணக்கு ஒப்புவித்தலை குறித்து வேதம் சொல்கிறது. How we exercise our authority over others. நமக்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கிற எந்த பரிசுத்தவான்களுக்கும் நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம் என்பதை குறித்துதான காரியத்திற்கு நாம் கணக்கு ஒப்புவிப்பதற்கு கடனாளிகளாயிருக்கிறோம். மூன்றாவதாக, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான எபிலிட்டிஸ், கிருபைகள், வரங்கள், தாளந்துகள், திறமைகள், இவைகளுக்கான கணக்கு ஒப்புவித்தலை குறித்து இந்த 3 காரியங்களையும் கடந்த நாளிலே முதல் பகுதியிலே நாம் தியானித்திருக்கிறோம். ஒருவேளை அந்த பகுதியை நீங்கள் பார்க்காவிட்டால் தயவு செய்து அந்த இதே தலைப்பிலான முதல் பகுதியை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் அதே தலைப்பின் கீழாக பீமா ஜட்ஜ்மெண்ட் அல்லது கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக ஒரு தேவனுடைய பிள்ளை சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய 1 அல்லது 2 காரியங்களை இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்வாராக. நான்காவதாக, இந்த நாளிலே முதலாவதாக, how we use our money. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பணத்தை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதை குறித்து ஆண்டவரிடத்திலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய சபை அறிந்திருக்க வேண்டியது அவசியம். கவனிங்கள், இந்த உலகத்திலே வாழுகிற காலங்களிலே ஒருவேளை நாம் படித்த படிப்பிற்கு ஏற்ற உத்தியோகத்தின் அடிப்படையிலேயோ அல்லது நம்முடைய கை தொழில்களின் அடிப்படையிலேயோ நாம் சம்பாதிக்கிறதற்கான அந்த பலனை கொடுத்திருக்கிறவர் தேவன் என்று வேதம் சொல்கிறது. உபாகமங்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். உபாகமங்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில்
சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. முதலாவது, சம்பாதிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், அது யாராக இருந்தாலும் சரி, என்ன தொழிலின் அடிப்படையிலே நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் முதலாவது ஒரு காரியத்திலே தீர்மானமாக இருக்க வேண்டும். என்ன? இந்த என்னுடைய சாமர்த்தியத்தினாலே, என்னுடைய பலனினாலே இந்த ஐஸ்வர்யத்தை நான் சம்பாதித்தேன் என்கிற எண்ணம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வராமல் இருக்க வேண்டும். அதை சொல்லிவிட்டு அடுத்ததாவது 18வது வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். கவனிங்கள், ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு பலனை கொடுக்கிறவர். ஒருவேளை நமக்கு திறமைகள் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், நல்ல அந்தஸ்து இருக்கலாம், வேலைகள் இருக்கலாம். ஒருவேளை நாம் எவ்வளவு கடினமான உழைப்பையும் அதற்காக கொடுக்கலாம். அப்படி கொடுத்திருந்தாலும் அந்த ஐஸ்வர்யத்தை, அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு தேவனே பலனை கொடுக்கிறவர் என்கிற ஒரு தீர்க்கமான விசுவாசம் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். எக்காரணத்தை கொண்டிருக்கும், எந்த காரணத்தை கொண்டும் நான் என்னுடைய சுய பலத்தினாலே சம்பாதித்தேன், என்னுடைய கடின உழைப்பு என்று நம்மை சார்ந்து கொள்ளாமல் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டியது முதலாவது மிகவும் முக்கியமான காரியம். இதை தொடர்ந்து நாம் கணக்கொப்பிக்க வேண்டிய காரியத்தை குறித்து வேதாகமத்தில் 2 பகுதிகள் நமக்கு சொல்கிறது. முதலாவது, தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலேயும் 18வது வசனத்திலேயும் அங்கே நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று தீர்க்கமாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு நல்ல ஆலோசனையை எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு தேவனே எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார் என்றால், அப்படி சம்பாதித்த ஐஸ்வர்யத்தை நான் எப்படி செலவு செய்யக்கூடாது, எப்படி செலவு செய்ய வேண்டும், அல்லது அந்த ஐஸ்வர்யத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதை குறித்து வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. இந்த நாட்களிலே அநேக நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல ஆசீர்வாதமான காரியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை கடந்த தலைமுறைகளிலே வாழ்ந்த தேவ ஜனங்களை காட்டிலும் இந்த நாட்களிலே வாழுகிற தேவ ஜனங்கள் பொருளாதாரத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நம்முடைய தேசத்திலே காணப்படுகிறோம். அதற்கு நான் நினைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம், ஒன்று, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இரண்டாவது, கடந்த காலங்களிலே நம்முடைய முற்பிதாக்கள் அவர்கள் செலுத்தின விலைக்கிரயமான காரியங்கள், அவர்களுடைய பிரயாசங்கள், அவர்கள் கர்த்தருக்காகப்பட்ட பாடுகள், இவைகளின் நிமித்தமாக தேவன் நம்முடைய தேசத்தை, நம்முடைய பட்டணத்தை, நம்முடைய சபையை, நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதினாலே நமக்கு கிடைத்திருக்கிற ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் தான் எனக்கு தந்தார் என்கிற ஒரு சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். முதலாவது அதைத்தான் நாம் உபாகமங்களின் புஸ்தகத்தில் இருந்து நாம் பார்த்தோம். அதை தாண்டி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக திருச்சபைக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கும் எழுதியிருக்கிற ஒரு வார்த்தையை கவனிங்கள். இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல், இந்த உலகத்திலே ஆண்டவர் எனக்கு பலனை கொடுத்து நான் சில காரியங்களை சாதித்திருக்கிறேன், சில பொருளாதார ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நான் பெற்றிருக்கிறேன். அப்படி பெற்றிருந்தாலும் கூட, ஆண்டவரே அதை தந்திருந்தாலும் கூட, வேதம் சொல்கிறது அது நிலையற்றது. அது நிலையற்றது. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே உன்னுடைய நம்பிக்கையை நீ வைக்கலாகாது. கவனிங்கள். அப்படியானால் எங்கே நான் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழும்ப வேண்டும் அல்லவா? ஐஸ்வர்யத்தின் மேலே அல்ல, எனக்கு ஐஸ்வர்யத்தை தந்த தேவன் மேலே நான் நம்பிக்கை உள்ளவனாக இருக்க வேண்டும். Trust God, not wealth. ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்களுக்கு மேலே அல்ல,
ஆண்டவர் தந்த தொழிலின் மேலே அல்ல, ஆண்டவர் தந்த அந்த படிப்புக்கு உயர்ந்த அந்த வேலைகள் அந்தஸ்துகள் அல்ல, ஐஸ்வர்யம் அல்ல, நாம் சம்பாதித்திருக்கிற எந்த காரியங்களுக்கு மேலேயும் அல்ல, தேவன் மேலேயே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை உங்கள் பொருளாதாரத்தினுடைய நிலை எவ்வளவு உச்ச நிலைமையில இருந்தாலும் கூட உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் நிலையற்ற அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே வைத்துவிடக் கூடாது என்று வேதம் திட்டமாக போதிக்கிறது. நிலையற்ற ஐஸ்வர்யம் மாத்திரம் அப்படி என்று மாத்திரம் சொல்லிவிடவில்லை, அது இன்னொரு வேலையையும் செய்து வந்துவிடும். ஆண்டவர் கொடுத்த ஐஸ்வர்யம் தான், ஆண்டவர் கொடுத்த ஐஸ்வர்யமா இருந்தாலும் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல ஒரு மனிதன் நம்பிக்கை வைக்கும் போது அவனை இருமாப்புள்ளவனாக, அகந்தை உள்ளவனாக, பெருமை உள்ளவனாக மாற்றிவிடும். கவனிங்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற அநேகர் தங்களுடைய கஷ்டமான ஜீவன நாட்களிலே கர்த்தருக்கு பயபக்தியோடு அவர்கள் கர்த்தரை சேவித்தார்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். ஆனால் கொஞ்ச காலம் கடந்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஒரு பொருளாதாரத்திலே செழிப்பும் ஐஸ்வர்யமும் வர ஆரம்பித்த உடனே அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே அவர்கள் நம்பிக்கை வைக்க தொடங்கின மாத்திரத்திலே அவர்களுடைய வாழ்க்கையில பெருமையும் அகந்தையும் இருமாப்பம் வந்துவிட்டதை நாம் கண்களிலே அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைத்ததினாலே ஒருவேளை உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட அகந்தை வந்திருக்கிறதா, உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட பெருமை வந்திருக்கிறதா? வேதம் சொல்கிறது, இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல். அப்படியானால் என்ன அர்த்தம்? நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு வசதி வாய்ப்புள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு செல்வம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் எவ்வளவாய் உங்களை ஆசீர்வதித்திருந்தாலும் சரி, அது எல்லாம் நிலையற்றது. நிலையற்ற ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நீங்கள் அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்காமல் அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்த தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றுக் கொண்டிருந்தாலும் அந்த ஆசீர்வாதங்களுக்கு மேலே அல்ல, இந்த ஆசீர்வாதத்தை பெற்று தந்த தேவன் மேலே என்னுடைய நம்பிக்கை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனிங்கள், இதை மாற்றமல்ல, அடுத்தாற் போல அதே வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? அந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தை நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல். அந்த இடத்துல ரெண்டு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, அந்த ஆண்டவர் தருகிற ஐஸ்வர்யத்தை நாம் அனுபவிப்பதற்கு ஆங்கில வேதாகமத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? Enjoy what God given to you. நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற காரியங்களை அனுபவியுங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. சரி, அதை நாம் இன்னொரு தருணத்திலே பார்க்கலாம். ஆனால் அதை ஆண்டவர் நமக்கு அனுபவிப்பதற்கான உரிமையை தந்திருக்கிறார். அதிலே நாம் குற்ற உணர்வு அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை ஆண்டவர் நல்ல ஒரு வசதியான கட்டிடத்தை நமக்கு தந்திருப்பாரானால் அதை நாம் பயன்படுத்திக் கொள்வது தவறு என்று சொல்லிவிட முடியாது. அல்லது ஒரு வசதியான ஒரு டிராவல் பண்றதுக்கான ஒரு கார் தந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதை நம்ம பயன்படுத்துவது தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் அதை அதற்கு மேலே நாம் நம்பிக்கை வைத்து விடக்கூடாது. அதை தொடர்ந்து இன்னொரு வார்த்தை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். அப்படியானால் அதை நான் அனுபவிக்கிறேன் என்பதற்காக அந்த லக்ஸரியில, அந்த ஆடம்பரத்துல நான் உழந்து விடக்கூடாது. அந்த சூழலிலும் நான் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். கவனிங்கள், அப்படியானால் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த பொருளாதாரம், ஐஸ்வர்யம், செழிப்பு, இவைகளை நாம் அனுபவித்தாலும் கூட, அவைகள் நம்மோடு கூட இருந்தாலும் கூட, நாம் தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய ஒரு நாளும் அந்த பொருளாதாரத்தின் மேலே, ஐஸ்வர்யத்தின் மேலே நான் நம்பிக்கை உள்ளவர்களாக மாறிவிடக்கூடாது. கவனிங்கள், இந்த காரியத்தை சொல்லிவிட்டு இன்னொரு வசனத்துக்கு நான் உங்களை கொண்டு சொல்ல விரும்புகிறேன்.
இந்த 18வது வசனத்தை பார்க்கிறதுக்கு முன்னால 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல இப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அநேகமாக திருச்சபைகளிலே காணிக்கை நேரங்களிலே இந்த வசனத்தை குறித்து பேசுவார்கள், அல்லது இந்த வசனத்தின் அடிப்படையிலான பாடல்களை பாடுவார்கள். அவன் விசனமாய் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். கவனிங்கள், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஐஸ்வர்யம், அது நமக்கு அனுபவிக்கிறதற்கான உரிமையை தந்திருக்கிறார். ஆனால் இப்படி அவர் தந்திருக்கிற ஐஸ்வர்யத்தை நாம் உடையவர்களாக இருந்தாலும், அதை அனுபவிக்கிறவர்களாக இருந்தாலும், நாம் ஜீவனுள்ள தேவன் மேலே தான் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதாவது தந்த ஐஸ்வர்யத்தை தந்த தேவன் மேலே தான் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று தெளிவாகவே இதை நமக்கு கற்றுத் தருகிறது. அதே நேரத்தில் நாம் எப்படி இதை பயன்படுத்த வேண்டும் என்றும் வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. கவனிங்கள், அதை சம்பூர்ணமாக அனுபவிக்கிறதுக்கு அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் அதை நாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், அதுக்கான பிரின்சிபல் என்ன என்று வேதம் நமக்கு அடையாளம் காட்டி தருகிறது. கவனிங்கள், இங்கே விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். யாருக்கு கொடுக்க வேண்டும்? கவனிங்கள், இதை குறித்து நான் ஆங்கில ஊழியர் எழுதின ஒரு வார்த்தை இப்படி வாசித்தேன். sad givers, mad givers and glad givers. கவனிங்கள், கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல, மன உற்சாகத்தோடு கொடுக்க வேண்டும். யாருக்கு கொடுக்க வேண்டும்? இங்கே எழுதப்பட்டிருக்கிறது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, நன்மை செய்ய வேண்டும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும், தாராளமாய் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், உதார குணத்துவம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படியானால் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஐஸ்வர்யத்தை நாம் மாத்திரம் அனுபவிக்க வேண்டும் என்று அல்ல, அதை நாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அதை எதற்காக நாம் சேர்க்க வேண்டும் என்றும் வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அதுக்கான ஒரு பிரின்சிபல் தான் அங்கே 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நான் தான தர்மம் பண்ண வேண்டும், எப்படி நான் நன்மை செய்ய வேண்டும், எப்படி நான் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவானாய் இருக்க வேண்டும், எப்படி நான் தாராளமாய் கொடுக்க வேண்டும், எப்படி நான் உத்தம குணத்தோடு இருக்க வேண்டும், யாருக்கு என்று இங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் 19ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரமாகிய ஒரு பொக்கிஷத்தை வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. நீங்கள் கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல, மனதில் நியமித்தபடி நீங்கள் நன்மை செய்கிற காரியங்கள், நீங்கள் நற்கிரியைகளை செய்கிற காரியங்கள், தாராளமாய் கொடுக்கிற காரியங்கள், உதார குணத்தோடு நீங்கள் கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வருங்கால சேமிப்பாக இருக்க வேண்டும், நித்திய ஜீவனுக்கான சேமிப்பாக இருக்க வேண்டும். அப்படியானால் இந்த இடத்துல ஆண்டவர் எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றார்? நிலையற்ற ஐஸ்வர்யம் தான், இந்த உலகத்திலே அனுபவிப்பதற்கான உரிமையை தந்துள்ள தேவன் தான், நாம் சம்பாதிக்கிறதற்கு நமக்கு பலனை கொடுத்தவர் தான். ஆனால் அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரின்சிபல் இருக்குது. அதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்திலேயே அதை இரட்டிப்பாய் மாற்றுவதற்கு அந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தை கொண்டு இன்னொரு நிலையற்ற ஐஸ்வர்யத்தை உண்டாக்குவதற்கே நம்முடைய கவனங்களை செலுத்தாமல், அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்க அவர்களுக்கு கட்டளையிடு. அப்படியானால் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஐஸ்வர்யத்தை நாம் கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல, தேவன் பிரியப்படுகிற விதத்திலே உற்சாகமாய் கொடுத்து, அது எங்கே கொடுக்க வேண்டும் என்றால், இதை கொடுத்தால் எனக்கு நித்திய ஜீவனுக்கான ஒரு பொக்கிஷமாக இது மாறுமா? அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். கர்த்தருடைய ஊழியத்திற்காக, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்காக, மிஷனரி பணித்தளங்களுக்காக, ஒரு ஜெப வீடு கட்டுவதற்காக, ஊழியத்துடைய விஸ்தார பணிகளுக்காக, ஐயா நீங்கள் கொடுக்கக்கூடிய எந்த அந்த ஐஸ்வர்யமும் பணமும் அங்க கொடுக்கப்படுகிறதுனால, அங்க கொண்டு போய் நீங்க டெபாசிட் பண்றதுனால
இது நித்திய ஜீவனுக்கான ஆதாரமாக, நித்திய ஜீவனுக்கான பொக்கிஷமாக உங்களுக்கு மாறுமா என்கிற ஒரு கேள்வியோடு கூட நீங்கள் உற்சாகமாய் கொடுக்க தேவன் விரும்புகிறார். கவனிங்கள். அப்படியானால் நான் கொடுக்கும் போது இதுதான் என்னுடைய கவனத்தில் இருக்க வேண்டும். நான் கொடுப்பது ஒருவேளை ஒரு ஊழியனுக்கு அல்லது ஊழியத்திற்கு என்று நான் கொடுத்தாலும் கூட, இங்கே நான் இதை கொடுப்பதினால் இது என் வரும் கால நான் பெற்றுக்கொள்ள போகிற அந்த நித்திய ஜீவனுக்கான ஆதாரமாக, பொக்கிஷமாக இந்த ஐஸ்வர்யம் காணப்படுமா என்கிற ஒரு பெரிய ஒரு சிந்தையோடு கூட நாம் கொடுக்கும் போது அது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படி நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படி நாம் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் காணிக்கை கொடுப்பதற்கு பழகி இருக்கிற அல்லது பழக்கப்படுத்துகிற விதங்கள் எல்லாம் கொடுத்தால் உனக்கு இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் என்றுதான் சொல்லப்படுகிறது. கவனிங்கள். எப்படி ஒரு சாதாரணமான ஒரு கமர்ஷியல் பேங்க்ல போய் நம்முடைய பணத்தை கொண்டு போய் டெபாசிட் போடும்போது, இதுல நீங்க டெபாசிட் போட்டா இந்த பிளான் படி உங்களுக்கு இத்தனை % வட்டி, இந்த பிளான்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு இத்தனை % என்று இன்றைக்கு கமர்ஷியல் பேங்க்ல சில வருமானத்திற்கான காரியங்களை சொல்லுவது போல இன்றைக்கு அநேக நேரங்களில் ஊழியர்களும் பேசுவதற்கு பழகிவிட்டார்கள் அல்லது பழக்கப்படுத்தப்பட்டு விட்டார்கள். கவனிங்கள். இதை கேட்கிற, இதை விசுவாசிக்கிற அநேக தேவஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்த ஊழியனுக்கு கொடுத்தால், இந்த ஊழியத்திற்கு கொடுத்தால் எனக்கு பல மடங்கு திரும்ப கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். அங்கே ஊழியம் கொடுக்கவில்லை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். கவனிங்கள். சாரி, அது மாத்திரமல்ல, அங்கே தெளிவான கவனிக்கிறேன். எங்கு, எதற்காக அந்த டெபாசிட், எதற்காக கொடுக்க சொல்லுகிறார்? இந்த உலகத்திலேயே நாம் பெற்றுக் கொள்வதற்காகவா? இந்த உலகத்திலேயே அந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தை 2 மடங்காக 4 மடங்காக நான் பெற்றுக் கொள்வதற்காகவா ஆண்டவர் கொடுக்க சொன்னார்? அதற்காகவா நன்மை செய்ய சொன்னார்? அதற்காகவா நற்கிரியைகளை செய்ய சொன்னார்? அதற்காகவா தாராளமாய் கொடுங்கள் என்று சொன்னார்? அதற்காகவா அப்படி கொடுக்கிற இடத்திலே நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்னார்? இல்லை. நித்திய ஜீவனுக்கு அது பொக்கிஷமாக, ஆதாரமாக விளங்க வேண்டும். அப்படியானால் கொடுக்கிற எனக்குள்ளே எவ்வளவு நான் கொடுத்தாலும் நான் எப்படி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வது? இந்த சிந்தையோடு கூடிய ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்திலே நாம் ஐஸ்வர்யத்தை நாம் அனுபவிக்கும் போது இருக்க வேண்டும். கவனிங்கள். ஐஸ்வர்யத்தை அனுபவிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அருளை செய்திருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை நான் அந்த ஹேண்டில் பண்ணும்போது, டெபாசிட் பண்ணும்போதும் எனக்கு அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற காரியங்கள் மேலோங்கி இருக்க வேண்டும். அதை அனுபவிக்கும் போதும் நான் நித்திய ஜீவனை இழந்து விடக்கூடாது என்கிற சிந்தையோடு கூட நாம் இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கவனிங்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இன்னொரு மேன்மையான ஒரு காரியத்தை அங்கே எழுதி வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 8ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். கவனிங்கள். ஆண்டவர் நம்மிடத்துல ஒரு இம்மீடியசி என்று சொல்வார்கள், அடுத்த நிலை, இன்னும் கொடுக்கிற நம்மை பெருக பண்ணுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து இன்னொரு வார்த்தையும் இன்னொரு வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. 10ஆவது வசனத்திலே வாசிக்கிறேன். உங்களுக்கு விதையை அழித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். கவனிங்கள். இந்த உலகத்திலே எனக்கு ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தருகிறார். ஆனால் பெருக்கத்துக்காகவே நான் கொடுக்க கூடாது. அதை குறித்து ஒரு சரித்திர ஒரு ஆசிரியரின் குறிப்பு இப்படியாக இருக்கிறது. என்ன குறிப்பு என்று சொன்னால், ஒருவேளை ஒரு விவசாயி அவன் தன்னுடைய விளை நிலத்திலே விதைத்து விட்டு அவன் கொஞ்ச காலம் காத்திருக்க வேண்டுமா? அந்த விளைச்சலிலிருந்து அவனுக்கு, அந்த விதைத்த விதையிலிருந்து அவனுக்கான விளைச்சல் அறுவடைக்காக அவன் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும்.
ஆனால் நித்திய ஜீவனுக்கு பொக்கிஷமாக இது இருக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தையோடு கூட இந்த அழிந்து போகிற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்காமல் ஒரு மனிதன் செய்யக்கூடிய நன்மை, செய்யக்கூடிய தான தர்மம், கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் அவனுக்கு உடனடியாகவே அடுத்த நிலை பெருக்கத்தை கொடுக்குமா? கவனிங்கள், கொடுக்கிற அளவு அல்ல, கொடுக்கிற சிந்தை இங்கே முக்கியப்படுத்தப்படுகிறது. அதனால்தான் அங்கே தெளிவாக இருக்கப்பட்டிருக்கிறது, விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே தேவன் பிரியமாய் இருக்கக்கூடிய விதத்தில். கவனிங்கள், அப்படியானால் ஆண்டவர் நமக்கு தருகிற ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்காத ஒரு வாழ்க்கை, அப்படி வாழும்போது நித்திய ஜீவனை இழந்துவிடக் கூடாது என்கிற ஒரு சிந்தை, தாழ்மையோடு கூடிய ஒரு வாழ்க்கை, அதே நேரத்தில் அந்த பணத்தை, அந்த ஐஸ்வர்யத்தை நான் எங்கே கொண்டு போய் டெபாசிட் செய்தா அது இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும், நித்திய ஜீவனுக்கான ஆதாரமாக இருக்கும், நித்திய ஜீவனுக்கான பொக்கிஷமாக இருக்கும் என்கிற ஒரு சிந்தையோடு கூட நாம் அதை செய்யும் போது அது நித்திய ஜீவனையும் பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. அது உடனடியான ஒரு பெருக்கத்தையும் கூட வர்த்திக்கப்படுதலையும் கூட ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். அப்படியானால் இங்கே எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்ங்கிறது முக்கியம், அதனுடைய நோக்கம் முக்கியம். அப்படி பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில இந்த பொருளாதாரத்தை நாம் ஈஸியா ஹேண்டில் பண்றவங்களா இருப்போம். கவனிங்க, பணத்தை குறித்து பேசும்போது சாதாரணமாக கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஊழியருக்கு ஏதோ பெரிய தேவை இருக்கிறது போல் இருக்கிறது, ஆகவே அவர் மறைமுகமாக நம்மிடத்தில் பணத்தை கேட்பதற்காக இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார் என்று அநேகர் நினைப்பதுண்டு. இப்படி ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருப்பதினாலே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் அறிந்திருக்கிறபடினாலே அநேக நேரங்களிலே நான் பணத்தை குறித்து பேசுகிறதில்லை. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையின் ஊழியத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சம்பிரமமாய் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல தேவன், நல்ல தகப்பன் எனக்கு இருக்கிறார். கவனிங்கள், இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படுவதற்கு காரணம், நீங்கள் சம்பாதிக்கிற பணத்திலிருந்து காணிக்கை எனக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணத்திற்கு நீங்கள் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஐயா, நீங்கள் எங்கே நன்மை செய்கிறீர்கள் என்பதை குறித்து எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் எங்கே காணிக்கையை கொண்டு போய் படைக்கிறீர்கள் என்பதில் எனக்கு கேள்விக்குறிகள் இல்லை, அங்கே எனக்கு எந்த விதமான காரியங்களும் இல்லை. ஆனால் நீங்கள் கொடுக்கும் போது இது நித்திய ஜீவனுக்கான பொக்கிஷம் என்கிற சிந்தையோடு கொடுக்க வேண்டும். இதை கொடுக்கும் போது நீங்கள் நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த சிந்தையோடு காணப்பட வேண்டும். இந்த உலகத்திலே ஆசீர்வாதம் எனக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் என்கிற சிந்தையோடு மாத்திரம் ஒரு நுகர்வோர், ஒரு கன்சியூமர் மென்டாலிட்டியோட ஒரு கமர்ஷியல் பேங்க்ல போய் இந்த பிளான்ல போட்டா இவ்வளவு வருமானம் கிடைக்கும், இந்த பிசினஸ்ல போட்டா இவ்வளவு வருமானம் கிடைக்கும் என்று உலகத்திலே சொல்லப்படுகிற காரியங்களை போல தயவு செய்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தை ஊழியத்திலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு இங்கே ஒரு சிந்தை தேவை இருக்கிறது. ஆகவே தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, இருமாப்பான சிந்தையராய் இராமல் இந்த உலகத்தின் மேலே, உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மேலே, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்காமல் என்று முதலாவது குறிப்பிட்டு எழுதுகிறார். கவனிங்கள், அப்படியானால் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யம், ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற செல்வம், இவைகளினாலே நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய, அந்த நித்திய ஜீவ வாழ்க்கையில எனக்கு அது பொக்கிஷமாக மாறிவிட வேண்டுமே ஒழிய, நித்திய ஜீவ வாழ்க்கையை நாம் இழந்து போய்விடக் கூடாது. நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லி, நான் மற்றவர்களுக்கு தானம் செய்கிறேன் என்று சொல்லி, நான் இங்கு காரியங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் தவறான இடத்துல டெபாசிட் பண்ணி உங்களுக்கான நித்திய ஜீவ வாழ்க்கையை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு கவனமாக இருக்க பாருங்கள். ஏனென்றால் நீங்கள் கொடுக்கிற இந்த பணம் ஒன்று உங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லும், அல்லது நித்திய இழப்பை உங்கள் வாழ்விலை கொண்டு வந்துவிடும். நித்திய ஜீவனுக்கான பொக்கிஷமாக வை என்று சொல்லியிருக்கிறார் என்றால் தவறான இடத்திலே வைத்தால் அது போய்விடும் தானே. அப்படியானால் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்த உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மாத்திரமல்ல, நாம் எப்படி பணத்தை கையாளுகிறோம் என்பதற்கு நாம் நியாயாசனத்துக்கு முன்பதாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
அப்படி கணக்கு ஒப்பிக்கும் போது நாம் வெள்ளியாக பொன்னாக விலையேற பெற்ற கற்களை போல நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவாராக. ஒரு நாளும் நாம் பணத்தை கையாளும் போது புல்லாகவோ வைக்கோலாகவோ மரமாகவோ அழிந்து போகிறவர்களாக நாம் இருந்து விட வேண்டாம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பணத்திலே மனிதர்களுக்கு முன்பதாகவும் தேவனுக்கு முன்பதாகவும் உண்மையாயிருக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. சாமுவேலை குறித்து அங்கே பழைய ஏற்பாட்டில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? அவன் தேவனுக்கு முன்பதாகவும் மனிதருக்கு முன்பதாகவும் உண்மையாக இருந்தானாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷனுக்கு முன்பதாகவும் உண்மையாயிருக்க, குறிப்பாக பண விஷயத்திலே நாம் கவனமாயிருக்க, உண்மையுள்ளவர்களாயிருக்க தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. ஏனென்றால் இந்த காரியத்தை குறித்து சொல்லும் போது இதே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று அல்ல. ஆகவே தான் இங்கே பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக நமக்கு திருவிழம் பற்றி இருக்கிறார். இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்பதற்காக உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற ஐஸ்வர்யத்தை நீங்கள் பயன்படுத்தாமல், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாம, வரும் காலத்துல நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படிக்கு, அது உங்களுக்கு பொக்கிஷமாக மாறும்படிக்கு, அங்கே நீங்கள் அதற்கான ஒரு பெரிய ரிவார்டை பெற்றுக் கொள்ளும்படிக்கு நீங்கள் கவனமாயிருக்க கர்த்தர் உங்களை பட்சமாய் கேட்கிறார். கவனிங்கள், இந்த வார்த்தை தொடர்ந்துதான் அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை எச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். கவனிங்கள், கர்த்தர் தந்த ஐஸ்வர்யம் ஒரு நாளும் தீமைக்கான ஆதாரமாக போய்விடாதபடிக்கு, அது எப்படி கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் அப்படி போக முடியும்? அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுகிறேன், அதை நான் எப்படி கையாளுகிறேன், அதை எங்கே நான் கொண்டு போய் பயன்படுத்துகிறேன் என்பதின் அடிப்படையிலேயே அதைத்தான் ஒரு ஊழியர் இப்படி சொன்னார். இன்றைக்கு 10% காணிக்கை கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து உண்மையா இருக்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் கரங்களில் இருக்கிற மீதி 90% எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையிலும் 10% கர்த்தருக்குரியது, அதை கொண்டு வந்து கொடுத்து விடுவது. ஆனால் மீதம் இருக்கிற 90% இன்னமும் ஐஸ்வர்யவான்களாக மாறுவதற்கு இன்வெஸ்ட் பண்றாங்களா? அல்லது அங்கேயும் நித்திய ஜீவனை இழந்துவிடக் கூடாது என்கிற ஒரு தாழ்மையான ஒரு சிந்தையோடு கூட பண ஆசையில விடாதவர்களாக, இந்த உலகத்தில் அழிந்து போகிற இந்த செல்வங்களுக்கு மேலே தங்களுடைய கண்களை பதிய வைக்காதவர்களாக, நித்திய ஜீவனுக்கான ஒரு வாழ்வை வாழுகிறவர்களாக காணப்படுகிறார்களா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அப்படியானால் 4வதாக நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டிய காரியத்தை நாம் இப்பொழுது பார்த்திருக்கிறோம். 5வதாக, how much we suffer for Jesus. ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் எவ்வளவாய் பாடனுபவிக்க வேண்டும் அல்லது பாடனுபவித்திருக்கிறோம் என்பதை குறித்த ஒரு கணக்கு ஒப்புவித்தல். ஏனென்றால் இதை குறித்து வேதம் திட்டமாக நமக்கு சில பகுதிகளிலே எழுதி தந்திருக்கிறது. கவனிங்கள், இந்த காரியத்திலே நாம் கொஞ்சம் அதிகமான கவனங்களை செலுத்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 16 வசனங்களை உங்களுக்கு கொஞ்சம் விளங்க பண்ண கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்வாராக. இந்த 16 வசனத்தையும் ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது முதல் சொன்ன அந்த 16 வசனங்கள், அந்த 16 வசனங்களுக்குள்ள என்ன எழுதியிருக்குன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய சுய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து எழுதியிருக்கிறார். 3வது வசனம் எப்படி இருக்குது? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Our attitude towards self, என்னுடைய சுயத்துக்கு அடுத்த காரியம் எப்படி இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி. அதற்கு சொல்லப்பட்டிருக்கிற பதில், ஆவியில் எளிமையுள்ளவர்களாயிருங்கள். 2வதாக,
our attitude towards sin, பாவத்தை குறித்த என்னுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்க வேண்டும்? பாவத்தை குறித்து நான் துயரம் அடைகிறவனாக இருக்க வேண்டும். பாவத்தை குறித்து நான் துக்கப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில பாவம் வரும்போது அது என்னை துக்கப்படுத்த வேண்டும். அப்படி துக்கம் அடைகிறவர்கள், துயரப்படுகிறவர்கள் என்ன செய்வாங்களாம்? ஆறுதல் அடைவார்களாம். அதை குறித்து தான் 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம் எழுதியிருக்கிறது. மூன்றாவதாக 7, 8, 9 ஆகிய வசனங்களிலே our attitude towards the Lord, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற அந்த கண்ணோட்டம். அவர் யார்? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஐயா, தேவனை தரிசிப்பதற்கு, தேவனுக்கு முன்பதாக பாக்கியவானாய் இருப்பதற்கு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? அதை குறித்து அந்த 3 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து இந்த உலகத்திலே நீங்களும் நானும் உப்பாக வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று 2 வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனத்திலே நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். 14ஆம் வசனத்திலே நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அப்படியானால் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்திலே உப்பாக, இந்த உலகத்திலே வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் எப்படி தங்கள் சுயத்தை அல்லது மாமிசத்தை கையாளுகிறார்கள் என்பது முக்கியம். அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பாவத்தை எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு அணுகுகிறார்கள் என்பது முக்கியம். அவர்கள் தேவனை தரிசிக்க விரும்புகிறார்களா என்பது முக்கியம். அதே போல அவர்கள் பாடுகளை குறித்து எப்படிப்பட்ட கண்ணோட்டமுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பது முக்கியம். கவனிங்கள், இந்த உலகத்திலே நீங்கள் உப்பாக, இந்த உலகத்திலே நீங்கள் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 4 காரியங்களை குறித்த ஒரு சரியான தீர்க்கமான பார்வை இருக்க வேண்டும். நான் சுயத்திற்கு மறித்தவனாக இருக்க வேண்டும், அல்லது பெருமை இல்லாதவனாக, தாழ்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். அடுத்தது, பாவத்தை குறித்த கண்ணோட்டத்திலே பாவத்தை விட்டு நான் வெளியேறி பரிசுத்தமாய் வாழ வாஞ்சிக்கிறவனாக இருக்க வேண்டும். தேவனுக்கு விரோதமான பகை உள்ளவனாக அல்ல, தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். இந்த முதல் 3 காரியங்களும் என்னுடைய ஆட்டிட்யூட்ல, என்னுடைய செயல்பாட்டுல சரியானதாக இருந்தா இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்க முடியும், இந்த உலகத்துக்கு நீங்கள் உப்பாக இருக்க முடியும். அப்படி உலகத்திற்கு உப்பாக வெளிச்சமாக மாறுகிற இருக்கிற நீங்கள் உபத்திரவங்களை சந்திப்பீர்கள். அதுதான் இந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற மிக முக்கியமான காரியம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்கள். என் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால், துன்பப்படுத்தப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். கவனிங்கள். ஆனால் இன்றைக்கு சமீப காலமாக பிரசங்கிக்கப்படுகிற பிரசங்கங்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு துன்பங்கள் இல்லை, நிந்தைகள் இல்லை, பாடுகள் இல்லை, அவமொழிகள் இல்லை என்றெல்லாம் இன்றைக்கு தமிழ் பிரதேச சபைகளிலே பிரசங்கிக்கிறார்கள். கவனிங்கள், இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதற்கு எந்த விதமான நமக்கு ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அறிவு தேவையில்லை. தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளில் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் முட்டாள்தனமாய் நடக்கிறதுனால அல்ல, அல்லது கெட்ட சகவாசத்திலே இருக்கிறதுனால அல்ல, நாம் பரிசுத்தமாய் வாழுகிறதுனாலே, நாம் தாழ்மையோடு வாழுகிறதுனாலே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாகவே இந்த உலகத்திலே வாழுகிறதுனாலே பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவித்தால் நாம் அதை குறித்து துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள், பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பரலோகத்தில் பலன் இருக்கிறது என்றால் இங்கே அங்கே நமக்கு இந்த காரியத்தை நாம் எவ்வளவு துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறோம், எவ்வளவு நிந்தைகளை சகித்திருக்கிறோம் என்பதற்கான ஒரு கணக்கோ போய்க்கிற காரியங்கள் அங்கே உண்டாயிருக்கும்.
கவனிங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியத்துல அப்போ உலகத்துக்கு வெளிச்சமாக உப்பாக ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்க வேண்டுமானால் அவர்களுடைய வாழ்க்கையில பாடுகள் என்பது தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. இந்த உலகத்திற்கு நான் உப்பாக இருக்க விரும்புகிறேன், ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய பாடுகள், என்னுடைய வாழ்க்கையில பாடுகள் வரக்கூடாது, துன்பங்கள் வரக்கூடாது என்றால் அது சாத்தியம் அல்ல. நாம் பயன்படுத்துகிற காயின்ல இருக்கிற ரெண்டு பக்கம் போல நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக பாடுகளும் துன்பங்களும் இருக்கும். அநேக நேரத்தில் பாடுகளுக்காகவும் துன்பங்களுக்காகவும் நாம் சில காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு சாரமிழந்த உப்பாக வெளிச்சம் இல்லாதவர்களாக மாறிவிடுகிறோம். கவனிங்கள் அருமையானவர்களே, இதை குறித்து பேசிவிட்டு இயேசு சொன்னார், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இந்த உலகத்திலே நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருக்கிறதை பார்த்து, இந்த உலகத்திலே நீங்கள் பாவத்திலே விழாமல் இருக்கிறதை கவனித்து, இந்த உலகத்திலே தேவனை தரிசிக்க வேண்டும் என்கிற சிந்தையோடு நீங்கள் வாழுகிறதை பார்த்து, இந்த உலகத்திலே எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அந்த பாடுகளுக்கு மத்தியிலேயும் நான் தேவனை மகிமைப்படுத்துகிற விதத்திலே வாழுவேன் என்று நீங்கள் வாழுகிறதை பார்த்து, இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமா? இதே காரியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே அங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். அங்கே மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அதே கருத்தை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுருவும் பிரதிபலிக்கிறார். கவனிங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அதையெல்லாம் சொல்லிவிட்டு சொல்லும் போதுதான் நீங்கள் பாடுபடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று பவுல் 21ஆவது வசனத்தில் எழுதியிருக்கிறார். அப்படியானால் இந்த உலகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாடுகளும் துன்பங்களும் மற்ற மனிதர்களாலே நிந்திக்கப்படுகிற காரியங்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவைகளுக்கு மத்தியிலேயும் நாம் சாரமுள்ள உப்பாக, அவைகளுக்கு மத்தியிலேயும் நாம் வெளிச்சமாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழும்போது அவர்கள் ஒருவேளை நம்மை ஒரு நாளிலே துன்பப்படுத்தினாலும் இன்னொரு தருணத்திலே அவர்கள் பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துவார்களாம். அப்படி அவர்கள் நம்மை நிந்திக்கிற இந்த உலகம், நம்மை அவமானப்படுத்துகிற உலகம், நமக்கு தீமை செய்கிற உலகம், நம்மை பாடுபடுத்துகிற இந்த உலகம் பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய விதத்திலே இந்த உலகத்திலே நாம் வெளிச்சமாக, இந்த உலகத்திலே நாம் உட்பாக வாழ்ந்து விட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இதற்கு பலன் உண்டு, இதற்கு பலன் மிகுதியாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள், நீங்கள் செய்கிற ஊழியங்கள், நீங்கள் செய்கிற எந்த பிரயாசங்களுக்கும் எப்படி பலன்கள் இருக்கிறதோ அப்படி போலவே நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம், அவருடைய சுவிசேஷத்தின் நிமித்தம் பாடுபவிக்கிற எல்லா காரியத்திற்கும் உங்களுக்கு பரலோகத்திலே பலன் மிகுதியாக இருக்கிறது என்று வேதம் திட்டமாக சொல்கிறது. கவனிங்க, இதை தொடர்ந்து இன்னொரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இது ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இன்னொரு வேத பகுதிக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் அங்கே ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் அங்கே 2 மனிதர்களை வேதம் நமக்கு அடையாளம் காட்டி தருகிறது. ஒன்று ஒரு வாலிபன், அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை.
வரவில்லை, ஆனால் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொருவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அது அப்போஸ்தலனாகிய பேதுரு. இந்த ரெண்டு பேரையும் வேதம் நமக்கு அடையாளம் காட்டி தருகிறது. எந்த விதத்தில் அடையாளம் காட்டி தருகிறார்? அங்கே அந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்த வாலிபன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவினிடத்திலே வந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவர் போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அந்த சம்பாஷணைகளை நீங்கள் வேதத்திலே வாசித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் அவனிடத்தில் சொன்னார், உன்னிடத்தில் ஒரே ஒரு குறைவு இருக்கிறது, உனக்குள்ள எல்லா ஆசைகளையும் பெற்று தரித்திரருக்கு கொடுத்து விடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அதற்கு பிறகு நீ சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அப்படியானால் அந்த குறிப்பிட்ட வாலிபனுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு, இயேசுவை பின்பற்றுவதற்கு ஆஸ்தி ஒரு தடையாக இருந்ததாக இயேசு கண்டார். கவனிங்கள், இந்த ஓமையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த குறிப்பிட்ட வாலிபன் இயேசுவுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டிருந்தாலும், ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருந்தாலும், அவனுக்குள்ளே நல்ல குணாதிசயங்கள் இருந்தாலும் கூட, அவனுடைய ஆஸ்தி, அவனுடைய ஐஸ்வர்யம் அவன் நித்திய ஜீவனை பெறுவதற்கு ஒரு தடையாக இருந்திருக்கிறது. இயேசு அதை கண்டு சொன்னார், அதை விற்று தரித்திரருக்கு கொடுத்து விடு, அதற்கு பின்பு என்னை பின்பற்று என்று சொன்னான். ஆனால் அவன் இதை கேட்ட மாத்திரத்திலே மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டான். அவனுடைய கேள்வி சரியானது, அவனுடைய ஆட்டிடியூட் சரியா இருந்துச்சு. முழங்கால் படியிட்டான் வந்த உடனே. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் முழங்கால் போடுறதே இல்லை பாருங்க. அப்படியே சேர்ல உட்கார்ந்துட்டு, சோஃபால உட்கார்ந்துட்டு, ஒரு டிவி நிகழ்ச்சியை பார்க்கிறதுக்கு எப்படி ஒரு கையை காலை தூக்கி அப்படிலாம் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரிதான் ஆண்டவருக்கு முன்னால ஜெபிக்கும் போதும் பாடும் போதும் கர்த்தரை துதிக்கும் போதும் அநேகருடைய வாழ்க்கை இருக்குது. ஆனா இந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தா கூட முழங்கால் படியிட்டான்னு சொல்லுது. அவன் ஆண்டவருடைய பிரமாணங்களை எல்லாம் கை கொண்டான். சிறுவயது முதல் நான் அதை கை கொண்டு வருகிறேன் என்று சொன்னான். ஆண்டவர் அதை குறித்து ஒன்றும் குற்றம் சொல்லவில்லை. ஆனால் இயேசுவை பின்பற்றுவதற்கு ஒரு தடை இருந்தது. அந்த தடையை பார்த்து இயேசு சொன்னார், இதை விட்டு விடு என்று சொன்னார். இப்போ இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிற அதே இடத்துல பேதுரு வந்து வாலண்டியரா சொல்றாரு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டனே, அவ்வளவுதான், அவர்கிட்ட யாரும் கேட்கலாம் இல்ல. பேதுரு சொல்றாரு, அவன் விட சொன்ன ஆஸ்தியை விட சொன்ன போயிட்டான், ஆனா நானு எல்லாத்தையும் விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம பின்பற்றேன். ஆண்டவரே, எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமா? அப்ப கவனிங்க, ஒரு மனுஷன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு வாஞ்சை உள்ளவனாக இருந்தான். அவனுக்கு ஒரு காரியத்தை வேண்டாம் என்று சொன்ன உடனே, அதை விட்டுவிடு என்று சொன்ன உடனே அது அவனுக்கு மனமடிவை தந்தது, அவன் போய்விட்டான். இன்னொருவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வேனா இல்லையா அதை குறிச்சு அவனுக்கு தெரியல, எல்லாத்தையும் விட்டுருக்கான். இப்போ இயேசு கன்க்ளூஷன் சொல்றார் 29ஆம் வசனத்துல, இயேசு பிரதித்திரமாக என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவன்? இப்போ ஆண்டவர் முடிவுரை எழுதுகிறார். என்ன முடிவுரை எழுதுகிறாரு? அந்த வாலிபன் இயேசுவை பின்பற்றுவதற்கு, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆஸ்தி தடையா இருந்தது, அதை விட சொன்னார். ஒரு சிலருக்கு வீடு தடையாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு சகோதரர் தடையா இருக்கலாம், ஒரு சிலருக்கு சகோதரிகள் தடையா இருக்கலாம், ஒரு சிலருக்கு தகப்பன் தாய் தடையா இருக்கலாம், மனைவி தடையா இருக்கலாம், பிள்ளைகள் தடையா இருக்கலாம், நிலங்கள் தடைகளா இருக்கலாம். இவைகளை விட்டவன் எவனும்? அப்படியானா நான் நினைத்து பார்க்கிறேன், பேதுருடைய வாழ்க்கையில எல்லாம் தடைகளா இருந்திருக்க வேண்டும், எல்லாவற்றையும் விட்டு விட்டான். உங்களுடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக எதை விட சொன்னார்? விட சொன்ன காரியம், கர்த்தர் உன்னிடத்திலே விட சொன்ன காரியம் உனக்கு மனமடிவையும் துக்கத்தையும் தந்ததா, அல்லது பேதுருவை போல எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றுகிறேன் ஆண்டவரே என்று
சந்தோஷமான ஒரு மனநிலைமையோடு நீங்கள் காணப்படுகிறீர்களா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வசனங்களை எல்லாம் நாம் வெட்டி குறித்தெல்லாம் பார்க்கிறதுனாலே இந்த அர்த்தங்கள் எல்லாம் மாறி போயிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு திட்டமாய் போதிக்கிற காரியம் என்ன? ஒருவன் பின்பற்றுவதற்கு மனதில்லாதவனாக ஆஸ்தியின் மேலே கொண்டிருந்த அதீதமான ஆர்வத்தின் நிமித்தமாக அவன் இயேசுவை பின்பற்றுவதை விட்டுவிட்டு போய்விட்டான். ஆனால் இங்கே ஒருவன் சொல்கிறான், அவனுக்கு தெரிந்ததோ தெரியவில்லையோ, என்றைக்கு அழைப்பை பெற்றுக் கொண்டானோ, என்னை பின்பற்றுவா என்று சொன்ன உடனே அவரை பின்பற்றுவதற்கு எது என்னுடைய வாழ்விலே தடையாய் இருக்கிறது என்று அவன் உணர்ந்தானோ, ஆகவே எல்லாவற்றையும் விட்டு விட்டான். தெளிவா சொல்றான் இயேசுக்கு முன்னால, எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே. பாருங்க, இயேசு பேதுருவிட்ட தனியா எதையுமே சொல்லல. இல்ல தம்பி நீ இதை விடல பாரு அப்படின்னு சொல்லல. எல்லாவற்றையும் விட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் போடுறாரு. வீட்டை வெட்டியா, சகோதரனை வெட்டியா, சகோதரியை வெட்டியா, தகப்பனை வெட்டியா, தாயை வெட்டியா, மனைவியை வெட்டியா, பிள்ளைகளை வெட்டியா, நிலங்களை வெட்டியா, விட்டவன் எவனும். 30ஆம் வசனம், இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடே கூட, கவனிங்க, எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில என்னையா கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, இயேசு சொல்றாரு, இன்மையிலே துன்பங்கள், மறுமையிலே நித்திய ஜீவன். இந்த உலகத்திலே எதை உனக்கு விட சொன்னாரோ அந்த விட சொன்ன காரியத்திற்கு மாற்றான ஒரு காரியத்தை ஆண்டவர் தருகிறார். நீ சகோதரனை விட்டு விட்டு வந்திருக்கிறாயா? உனக்கு ஆவிக்குரிய அநேக சகோதரர்களை தருகிறார். உன்னுடைய வீட்டார் உன்னை அடித்து துரத்தி விட்டார்களா? நீ வீட்டை விட்டு இருக்கிறாயா? உனக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய வீட்டை தருகிறார். ஒரு ஹோம், வீடு சொன்னா கட்டடத்தின்படியான அல்ல. உனக்கு ஒரு நல்ல தாய், உனக்கு ஒரு நல்ல தகப்பன், நல்ல சகோதர சகோதரிகள் என்கிற ஒரு நல்ல குடும்ப அமைப்பை, ஆவிக்குரிய குடும்பத்தை ஆண்டவர் உனக்கு தருகிறார். ஆனால் அங்கே துன்பங்கள் இருக்கும், அங்கே பாடுகள் இருக்கும். இது இம்மைக்கானது ரிவார்டு. மறுமையிலே நித்திய ஜீவனம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். கவனிங்க, இந்த வசனத்துல உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன? எல்லாவற்றையும் விட்டு அவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற எதையும் அது எனக்காக நான் வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் விட்டுட்டேயா, நான் இயேசுவை பின்பற்றி போகிறேன் அப்படின்னு நீங்க சொன்னா கூட உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று, பாடுகள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. பேதுரு எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினாயே உனக்கு என்ன கிடைக்கும் என்று அவனிடத்தில் யாராயிலும் கேட்டால் அவன் சொல்வான், எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினேன், இன்மையிலே துன்பங்களோடு சேர்ந்து நான் விட்ட எல்லாவற்றுக்கும் எனக்கு பதில் கிடைத்தது. அதே நேரத்தில் மறுமையில் எனக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடுகளுக்காக, துன்பங்களுக்காக இந்த உலகத்தில் நீங்கள் சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களா? ஆனால் அப்படி அல்ல. வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் பின்பற்றுகிறதுனாலே, அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய சுவிசேஷத்தின் நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். எப்படி அதை கையாள வேண்டுமா? நீங்கள் சந்தோஷமாக எண்ணிக்கொள்ளுங்கள். இயேசு அப்படித்தான் சொன்னார். யாக்கோபு அப்போஸ்தலன் 1வது அதிகாரத்தில் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய நிருபத்தில் அப்படித்தான் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியானால் பாடுகளை கையாளுவது எப்படி என்று கேட்டால் அதை சந்தோஷமாக எண்ணுங்கள். எப்படி சந்தோஷமாக எழுவது? அது எனக்கு பரலோகத்திலே மிகுந்த பலனை பெற்றுக் கொடுக்க போகிறது. அது பரலோகத்தில் எனக்கு நித்திய ஜீவனை பெற்றுக் கொடுக்க போகிறது. இந்த உலகத்திலே நீங்களும் நானும் அனுபவிக்கிற எந்த நிந்தையும் அவமானங்களும் நம்முடைய ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி விடாதபடிக்கு ஒரு தெளிந்த சிந்தையோடு கூட காணப்பட கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. இதை சொல்லிவிட்டு தான் இன்னொரு வார்த்தையை சொன்னார், ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு ஆண்டவரை பின்பற்றுவதற்கு இன்று வந்துவிட்டவன், அது வாலிபன், அவன் வந்துவிட்டான். முழங்கால் படியிட்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான
பதிலையும் பெற்றுக் கொண்டு விட்டான். இயேசுவினிடத்திலேயே நேரடியாக அவனுக்கு பதில் கிடைத்து விட்டது. ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே சபையாக கூடி வருகிற தருணத்திலே அவன் பிந்தினவனாய் போய்விட்டான். முந்தினவனாக இருந்திருக்க வேண்டும். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு மனிதனாக பேதுரு அப்போஸ்தலனோடு கூட அந்த வாலிபனும் நின்றிருந்திருக்க வேண்டும். முந்தினவன் காணாமல் போய்விட்டான். ஆனால் அதற்கு பின்பதாக வந்த பர்னபா தனக்கு ஆஸ்திகள், தனக்கு ஐஸ்வர்யங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் விட்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்து விட்டு இயேசுவை பின்பற்றுவதற்கு தொடங்கிவிட்டான். அப்படியானால் இங்கே அந்த வாலிபனையும் பேதுருவையும் ஒப்பிட்டு பாருங்கள், அந்த வாலிபனையும் பர்னபாவையும் ஒப்பிட்டு பாருங்கள். முந்தினவனாக இருக்க வேண்டிய அந்த வாலிபன் பிந்தினவனாக போய்விட்டான். பிந்தினவனாக இருக்க வேண்டிய பர்னபா முந்தினவனாக மாறிவிட்டான். எப்படி என்றால், ஆண்டவரை பின்பற்றுவதற்கு, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த உலகத்திலே இயேசு எதை விட சொன்னாரோ அதை விட்டுவிட்டு இந்த உலகத்துல வாழும்போது துன்பத்தோட, பாடுகளோட, நிந்தையோட, அவமானத்தோட அதை சந்தோஷமாக எண்ணிக்கொண்டு இதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற நிச்சயத்தோடு கூட ஓடின அந்த பர்னபா, அந்த பேதுரு அவர்கள் முந்தினவர்களாய் மாறிவிட்டார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை அந்த வாலிபனை போல இருக்க போகிறதா, அல்லது அந்த பேதுருவை போல இருக்க போகிறதா, அல்லது அந்த பர்னபாவை போல இருக்க போகிறதா? நீங்கள் பிந்தினோராக போகிறீர்களா அல்லது முந்தினோராக போகிறீர்களா? முன்பதாக தேவனை அறிந்தும் நீங்கள் இழந்து விட்டவர்களாய் போக போகிறீர்களா, அல்லது பின்பதாக தேவனை தெரிந்து கொண்டாலும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறிவிடப் போகிறீர்களா? இத்தனை ஆண்டு காலம் இயேசுவை எனக்கு தெரியும் என்று சொல்வதனால் அல்ல, இத்தனை ஆண்டு காலத்தில் நீ இயேசுவை பின்பற்றுவதற்காக எதை விட்டிருக்கிறாய், எதை விட்டதினாலே நீ பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கும் போது அதை எப்படி பார்க்கிறாய், உடைய ஆட்டிட்யூட் எப்படி இருக்குது? நீ சந்தோஷம் அல்லவையோடு அதை எடுத்துக் கொள்ளுகிறாயா? ஐயா, சில நேரத்தில் சோர்வுகள் வருவது உண்மைதான், மனுஷர்கள் தானே. ஆனால் அது என்னுடைய வாழ்க்கையில பலனை பெற்றுக் கொடுக்க போகிறது என்று வேதம் திட்டமாக சொல்கிறது. கடந்த காலங்களிலே உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கிறிஸ்துவுக்காக எதை விட்டிருந்தாலும், இயேசுவை பின்பற்றுவதற்காக நீங்கள் எதை இலக்கம் கொடுத்திருந்தாலும், அது நிமித்தமாய் உங்களுக்கு எவ்வளவு பாடுகள் வந்திருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருந்தாலும், எவ்வளவு நிந்தைகள் வந்திருந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் வந்திருந்தாலும், அதற்கு எல்லாம் உங்களுக்கு பலன் உண்டாயிருக்கிறது. நியாயாசனத்திற்கு முன்பதாக நீங்கள் நிற்கும் போது இவைகளுக்கான கணக்கு தீர்த்து வைக்கப்படும். நீங்கள் ஒன்று ஒரு விலையேற பெற்ற கல்லாக, வெள்ளியாக, பொன்னாக இருக்க போகிறீர்கள், நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க போகிறீர்கள். ஒருவேளை பாடுகளை குறித்து துக்கத்தோடு இந்த ஆண்டவரை பின்பற்றுகிறதுனாலே என்னுடைய வாழ்க்கையில் தான் இத்தனை பாடுகள் வருகிறது என்று நொந்து கொள்வீர்களானால், அதை துக்கத்தோடு நீங்கள் எதிர்கொள்வீர்களானால், அதை ஒரு கஷ்டமாக நினைத்துக் கொள்வீர்களானால், இன்றைக்கு தவறான ஊழியர்கள் போதிக்கிற போதனைகளின் அடிப்படையில பாடுகளை குறித்து உங்களுக்கு ஒரு தெளிவற்ற மனநிலையோடு கூட நீங்கள் அதை கையாளுவீர்களானால், சபையாக நீங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு நீங்கள் நியாயாசனத்துக்கு முன்பதாக காணப்படும் போது நீங்கள் புல்லாகவோ வைக்கோலாகவோ மரமாகவோ காணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, முந்தி வந்து முழங்கால் படியிட்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு வாஞ்சியுள்ளவனாய் இருந்தும் கர்த்தரை பின்பற்றுவதற்கும் சிலுவை எடுப்பதற்கும் ஆயத்தம் இல்லாத அந்த வாலிபன் பிந்தினவனாய் போனதை போல உன்னுடைய வாழ்வு போகாதபடிக்கு ஆண்டவரை அறிந்து கொண்ட மாத்திரத்திலேயே, ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக் கொண்ட மாத்திரத்திலேயே, ஆண்டவரை பின்பற்றுவதற்கு, அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்பதற்கு எது தடையாய் உன்னுடைய வாழ்க்கையிலே உணர்கிறாயோ, உணர்த்தப்படுகிறாயோ, அதை விட்டு விட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி நடப்பதற்கு நீ ஆயத்தமாய் விடுவாயானால் உன்னுடைய வாழ்க்கையில துன்பங்கள் வரலாம். ஆனால் இழந்து போன எல்லாவற்றையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தருவார். சகோதரனை இழந்த உனக்கு நல்ல ஆவிக்குரிய சகோதரர்களை தருவார், குடும்பத்தை தருவார், நல்லொரு ஐக்கியத்தை தருவார். இந்த உலகத்திற்கான ஐஸ்வர்யங்களை ஆண்டவர் தருவார். நித்திய ஜீவனுக்குள்ள ஒரு பொக்கிஷமாக நீ சேர்த்து வைப்பதற்கான ஐஸ்வர்யங்களை தேவன் உனக்கு தருவார். பேதுருடைய வாழ்க்கையில் அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான், என்னையா கெயின் பண்ணிட்டான். இப்போ அவனுக்கு கிடைச்ச எல்லா பொக்கிஷமும் அவனுக்கு நித்திய ஜீவனுக்கான ஒரு பொக்கிஷமாக மாறிவிட்டது.
ஆகவே தான் சொன்னான், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன் என்றான். கவனிங்கள் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக தேவ சபையில எடுத்துக் கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய 4வது காரியம் பணம், 5வது காரியம் பாடுகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பணத்தை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீங்களும் நானும் அனுபவிக்கிற கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளை குறித்த கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதற்கு பலன்கள் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் நம்முடைய அக்கௌண்டபிலிட்டியில, நம்முடைய அந்த கணக்கு பூக்கிற அந்த உக்ரானத்துவத்துல நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். தயவு செய்து உங்கள் பண விஷயங்களில் நீங்கள் உண்மையாயிருங்கள். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே உங்களுடைய நம்பிக்கையை வைத்திராதீர்கள். அந்த வாலிபன் ஐஸ்வர்யவானாய் இருந்தபடினால், அவன் ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடினால், அவன் விட வேண்டிய காரியங்களை விட்டு அவன் தரித்திரருக்கு கொடுத்து விட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு அவன் மனமற்றவனாக திரும்பி போனானே. அப்படி ஒரு வாழ்வு உன்னுடைய வாழ்க்கையில வந்துவிடாதபடிக்கு கர்த்தர் உனக்கு தந்த ஐஸ்வர்யத்தை நித்திய ஜீவனுக்காக நீ பயன்படுத்து. யோசித்து பாருங்கள். ஒருவேளை அந்த வாலிபன் மாத்திரம் தன்னுடைய மிகுந்த ஆஸ்தியை விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு இயேசுவை பின்பற்றி இருந்தால் அவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அவன் ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கையுள்ளவனாய் இருந்து அவன் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு லாயக்கற்றவனாய் போய்விட்டபடினாலே இந்த வேத புஸ்தகத்தில் கூட அவனுடைய பெயர் எழுதப்படவில்லை. அப்படியானால் ஜீவ புஸ்தகத்திலே எப்படி அவனுடைய பெயர் எழுதப்பட முடியும்? இந்த காலையில நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஜீவ புஸ்தகத்திலே உங்களுடைய பெயர் எழுதப்படுவதற்கு எது தடையாயிருக்கிறதோ, எதை விட்டுவிட சொல்கிறாரோ அதை விட்டு விடுவதற்கு, அவைகளுக்கு மேலே உங்களுடைய நம்பிக்கையை வைக்காமல் கர்த்தர் மேலே உங்களுடைய நம்பிக்கை வையுங்கள். எங்கே இன்வெஸ்ட் பண்ணா அது உங்களுக்கு நித்திய ஜீவனுக்கான பொக்கிஷமா மாறுமோ அந்த பொக்கிஷத்துக்காக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்றுங்க. கட்டாயமாய் இல்லை, விசனமாய் அல்ல. ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட அவருடைய பலனை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கை பண விஷயத்திலும் பாடுகளை குறித்த காரியத்திலும் உண்மையுள்ளவர்களாக, உக்ரான கணக்கை ஒப்புவி என்று சொல்லும்போது உண்மையுள்ளவர்களாக காணப்படத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் காத்து வழி நடத்துவாராக. கவனிங்கள், ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த வாலிபன், நான் ஏற்கனவே சொல்வது போல, அந்த வாலிபன் ஒருவேளை தன்னுடைய ஐஸ்வர்யத்தை விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு இயேசுவை பின்பற்றுகிற ஒரு மனிதனாக மாறி இருப்பான். ஆனால் அவன் முந்தினவனாக இருந்திருப்பான். யாரை காட்டிலும்? ஒருவேளை அந்த பர்னபாவை காட்டிலும். ஆனால் இப்பொழுது அவன் வெளியே போய்விட்டான். அவனை குறித்து இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் கவனிங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. இந்த வசனத்தை அநேகர் நினைத்துக் கொள்கிறார்கள். அப்படியானால் நான் இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால் தரித்திரவானாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இல்லை. அதற்காக இந்த வார்த்தை எழுதப்படவில்லை. ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் தேவன் தான். அதை அனுபவிக்கிறதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறது தான். ஆனால் அதை எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரோ அங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அவனுக்கு சொல்லப்பட்ட காரியம் எங்க இன்வெஸ்ட் பண்ண சொன்னாருன்னா தரித்திரருக்கு கொடு என்று சொன்னான். அதுதான் அவன் செய்ய வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பேங்க். தரித்திரருக்கு கொடு, நன்மை செய், உற்சாக மனதுள்ளவனாய் கொடு, தாராள மனதுள்ளவனாயிரு. இதெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிற பேங்குக்கான பேர். எங்க உங்களை கொடுக்க சொல்றாரோ அங்க கொண்டு போய் கொடுங்க. ஆனா அது நித்திய ஜீவனுக்கான பொக்கிஷமாக இருக்க வேண்டும். நீங்களும் நித்திய ஜீவனை இழந்து விடக்கூடாது என்கிற சிந்தையோடு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்பதற்காக மாத்திரம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு போய் கொடுக்காம நித்திய ஜீவனை உங்களுடைய சிந்தையிலே கொண்டவர்களாய் உங்களுடைய பணத்தையும் பாடுகளை குறித்த காரியத்திலும் நீங்கள் கவனமாயிருங்கள். இப்ப பணத்தை கொடுத்தாச்சு, அப்போ வாழ்க்கையில பிரச்சனையே வராதா? வரும். அதுக்காக தான்
இந்த ரெண்டு காரியத்தையும் இன்றைக்கு நாம் சேர்த்து பார்த்துருக்கிறோம். பணத்தை ஹேண்டில் பண்றதுலேயும் நம்ம கவனமா இருக்கணும். பணத்தை சரியா ஹேண்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் என்னுடைய வாழ்க்கையில பாடுகள் வரும், துன்பங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும். அந்த குறைவுகளுக்கு மத்தியிலையும் சந்தோஷமாய் மன நிறைவோடு கூட நாம் அதை எடுத்துக்கொள்வோமானால் அந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் சொன்ன அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் 11வது வசனம் 12வது வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளிடம் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிகளுக்காக, சுவிசேஷத்திற்காக, கிறிஸ்துவின் நாமத்திற்காக இதையெல்லாம் இழந்து விட்டேனே, ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில துக்கம் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது என்று சொன்னார். சந்தோஷமாயிருங்கள், களிகூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கிறது. இம்மையிலேயும் உங்களுக்கு அதற்கான பலனை கொடுப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் அநீதி உள்ளவர் அல்லவே அல்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.